அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே நாம் மற்றவர்களால் நாம் அவமதிப்பை பெற்றிருக்கிறோம். நம் மூலமாகவும் மற்றவர்கள் அவமதிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் புரிந்து கொள்வதில், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு தெளிவு இருந்தது என்று சொல்ல முடியாது. இது நமது வாழ்விலும் அப்படி நடந்திருக்கிறது. பிறர் நமது வாழ்க்கையிலும் அது போன்ற காரியங்களை நடப்பித்திருக்கிறார்கள். சந்தேகம் நமக்கு எழும்புகிறது. நம்மை குறித்து மற்றவர்களுக்கு சந்தேகம். கேள்விப்படுகிற ஒரு தகவல் அடிப்படையிலே அது உண்மைதானா, அது அப்படி நடந்திருக்குமா அல்லது அப்படி நடந்திருக்காதா என்று நாம் எதிர்மறையாக சிந்திக்கிறவர்களாக வாழ்கிறோம். நம்மை குறித்து மற்றவர்களும் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, இவள் எப்படிப்பட்டவளோ, அதை அறியும்படிக்கு நீங்களும் நானும் முற்படுகிறோம். உலகத்தின் பல சூழ்நிலைகளிலே அதை அறியும்படி, மற்றவருடைய வாழ்க்கையின் நிலைகளை கண்டுகொள்ளும்படி நாம் விரும்புகிறோம். நமது வாழ்க்கையின் உண்மை நிலையை, கேள்விப்படுகிற நிலையை உறுதிப்படுத்தும்படி மற்றவர்கள் விரும்புகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் இப்படியாக எண்ணுகிறான்: இயேசு என்பவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த நாளிலே இயேசுவை குறித்து அவன் அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவர் ஒரு மாமனிதனாக உலகத்திலே சுற்றித் திரிவதும், புது வார்த்தைகளினால் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும், இயலாமை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் வாழ்வு அளிப்பதையும் அவன் கேள்விப்படுகிறான். அவர் நமது ஊருக்கு வருகிறார், நமது தெரு வழியாகத்தான் அவர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினான். அருமையானவர்களே, நாம் எண்ணுகிறது போலத்தான் ஒருவர் கேள்விப்பட்ட பொழுது இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, நம்மை குறித்து மற்றவர்கள் நமது வாழ்க்கை நிலைகளை அறிந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, நாம் கேள்விப்படுவது யதார்த்தமா அல்லது மாயையா, நம்மை குறித்து மற்றவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், நாமும் மற்றவர்களை இப்படித்தான் நினைக்கிறோம். எவ்வளவுதான் நெருக்கி பழகியிருந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும், அல்லது கணவனோ மனைவியோ, தகப்பனோ மகளோ மகனோ, உற்றார் உறவினர்களோ, பதவியிலே இருக்கிறவர்களோ, நெருக்கமாக இருக்கிறவர்களோ, தூரத்திலே இருக்கிறவர்களோ, நாம் எதையாவது கேள்விப்பட்டு அந்த அடிப்படையிலே இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ என்று சொல்லி நாம் துருவி 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 விசாரித்து அவைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடிய இந்த சகேயு என்பவன், அவன் ஒரு உயர்ந்த நிலையிலே அரசு அதிகாரியாக அவன் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவன் கண்டுபிடித்தது என்ன? அவன் வகை தேடினானே, எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வகை தேடினானே. அவன் கண்டுபிடித்தது என்ன? அங்குதான் ஒரு உண்மை இருக்கிறது. இப்படி ஆராய்ந்து யோசித்து வகை தேடி கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவே நோக்கி பார்க்கிறார். அவர்களை கண்டுபிடித்து கொள்கிறார். அவருடைய உண்மையான நோக்கத்தை அறிந்து அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி கண்டுபிடித்து, ஜனங்களை வேறு பிரித்து கண்டுபிடித்து, நம்மை பார்க்க விரும்பியதை கண்டுபிடித்து அவர்களை மெச்சிக்கொண்டு, அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே வந்து தங்கி அவர்களை ஆசீர்வதிக்கவும் நம்மால் முடியுமா? இயேசு அவரின் வீட்டுக்கு சென்று, சகேயுவின் வீட்டுக்கு சென்று அவனை ஆசீர்வதித்து அங்கே அவனோடு கூட ஐக்கியமாகி விடுகிறார். அருமையானவர்களே, நம்மோடும் இவ்விதமான நிலைகளை கண்டு மற்றவர்கள் ஐக்கியமாக முடியுமா? நாமும் மற்றவர்களோடு அவருடைய உண்மை நிலைகளை கண்டு அவர்களோடு ஐக்கியமாக முடியுமா? இந்த மாபெரும் அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். அதுதான் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்க்கமான வார்த்தையாக இருக்கிறது.
அருமையானவர்களே, மற்றவரிடத்திலே அவர் நம்மை இப்படி விசாரிக்கிற பொழுது நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும், நாம் மற்றவர்களை விசாரிக்கிற பொழுது அல்லது மற்றவர்கள் நம்மை விசாரிக்கிற பொழுது நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாகவும், அவர்களுடைய நிலைகளை உணர்ந்து அவர்களோடு தோள் கொடுத்து அவர்களோடு ஐக்கியப்படும் ஒரு பாக்கியத்தை இந்த அனுபவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை அடைய முடியுமா? இன்றே நாம் தொடங்குவோம், இன்றே சிந்திப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.